வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2026 பராபவ வருடம் அப்படின்ற மாதிரியாக இந்த தமிழ் புத்தாண்டுல 60 வருடம் இருக்கும். இந்த 60 வருடத்துல 40வது வருடம் தான் இந்த பராபவ வருடம். பராபவம் அப்படின்னு சொன்னாலே சுழற்சி முறையில இருக்கக்கூடிய சில பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்த வருடம். இந்த வருடத்துல இருக்கக்கூடிய சில கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள், முக்கியமா நம்ம குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். வருடம் ஆரம்பித்து 6வது மாதம், அதாவது ஜூன் மாதம் வைகாசி மாதம் 17ஆம் தேதி அந்த குரு பகவான் உச்சம் பெற்று பெயர்ச்சியாக போறார். அந்த உச்சம் பெறக்கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா 11வது மாதம், அதாவது ஐப்பசி மாதம் வரைக்கும் அந்த உச்சம் பெறக்கூடிய ஒரு தன்மையில இருப்பார். அடுத்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அக்டோபர் வரைக்கும் அந்த கடக ராசியில இருந்து அதிசாரம் அடைகிறார். அதிசாரம் அப்படின்னா அந்த குரு பகவானினுடைய இயக்கங்கள் அதிவேகமாக இருக்கும். அதனால அந்த அதிசாரம் அடையக்கூடிய அந்த குரு பகவான் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சிம்ம ராசியில பயிற்சி ஆகக்கூடிய அந்த குரு அதிசாரம் பெற்ற அந்த குரு பகவான் நிவர்த்தி எப்போ ஆகுறாரு, மீண்டும் அந்த கடகராசிக்கு உச்சம் எப்போ போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தை மாதம், அதாவது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி, தை மாதம் 10ஆம் தேதி அவர் நிவர்த்தி அடைகிறார். அதிசார நிவர்த்தி அடைகிறார். இந்த இடத்துல, அதாவது 11வது மாசத்துல இருந்து 12வது மாசத்துக்குள்ள இங்க கேதுவும் ராகுவும் பயிற்சியாகக்கூடிய ஒரு தன்மைகள். கேதுவும் ராகுவும் 6ஆம் தேதி 12வது மாதம், கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி கேது பகவான் அந்த சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து அந்த மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு அதிசாரம் பெற்று வரும்போது இந்த சர்ப்ப கிரகங்கள் மீண்டும் பயிற்சியாகி வக்ரத்தன்மை அடைகிறது. இந்த பயிற்சியாகக்கூடிய இந்த 3 கிரகங்களினுடைய நிலையில இந்த இடத்துல, அதாவது மீன ராசியில சனி பகவான் இயல்பு நிலையில இருக்கிறார். அவர் அந்த இயல்பு நிலையில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆடி மாதம், அதாவது 27ஆம் தேதி ஜூலை மாதம் வக்ரம் அடைகிறார். சனி இயல்பு நிலையில இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று இவர் எப்போ நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா 11ஆம் தேதி அந்த டிசம்பர் மாதம், கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி அந்த சனி பகவான் ஒரு 4 மாதங்களுக்கு சனியும் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த வருடத்துல இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த பராபவ வருடம் சுழற்சி முறையில என்னென்ன ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ரிஷபராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள், வாக்குஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். எப்போதுமே வாக்குறுதி கொடுத்துட்டா அதை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள். நேர்மை தவறாமை, அடுத்து பாத்தீங்கன்னா கொடுத்த வாக்க கரெக்டான ஒரு இடத்துல எக்ஸிக்யூட் பண்றது, இந்த மாதிரியாகலாம் தன்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு அதிருப்திகளும் ஏற்படக்கூடாது அப்படின்ற மாதிரியாக நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள். இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப அக்கறையோட இருப்பாங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும், இவர்களும் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பாங்க. அது சம்பந்தப்பட்டு அந்த குடும்ப உறுப்பினர்களும், இப்போ இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு ஃபாதர் இன்லா, மதர் இன்லா, அதாவது மாமியார் மாமனார் அந்த மாதிரியான உறவுகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களெல்லாம் ரொம்ப லக்ஸுரியா வச்சு பார்க்கணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு விருப்பம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா தன்னை ஒரு மகளாக பார்க்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு அவர்களுக்கு உண்டான ஒரு அந்தஸ்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியாக அந்த உறவுகள் மீது அதிகப்படியாக ஒரு பாசம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இந்த ராசியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பராபவரிடம் வேலை சார்ந்த விஷயத்துல மிகவும் ஒரு அதிகமான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இந்த நன்மைகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா வருமான ரீதியாக
நிறைய ஒரு விஷயங்கள்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். கடன் தொந்தரவுகள் இருந்து முக்கியமாக ஒரு நிவாரணம் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேருக்கு கடன்னால அந்த உறவுகள் இப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு ரொம்ப சொன்னேனோ, அதாவது அந்த உறவுகளுக்காக இயங்கக்கூடியவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள். அந்த உறவுகள்னாலேயே ஏமாற்றப்பட்டவர்களும் நம்ம ரிஷபராசி என்பர்கள். அந்த உறவுகள் முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து நிற்கணும், இந்த கடன் தொந்தரவுகள்லாம் அழியணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு மன வேதனையோட காத்திருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த பராபவ வருடம் அதிகப்படியான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். நமக்கு கிரகங்கள், கோச்சார கிரகங்கள், தசாபுத்தி நடப்புகள் இது எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய பட்சத்துல வாய்ப்புகள் அதிகமாக தேடி வரும். நம்ம எல்லாமே நல்லா இருக்கு, உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாக உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்லபடியா முடியுமா? முடியவே முடியாது. அதற்குண்டான முயற்சிகளை நம்ம செய்தால்தான் நல்லா இருக்கும். அந்த முயற்சிகளுக்கு உண்டான வாய்ப்புகளும் வரணும். முதல்ல நம்ம ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அந்த கிரகங்கள் அனுமதித்தால் தான் அந்த வேலையை நம்மளால செய்ய முடியும். இப்போ ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு இடமாற்றம் செய்யறாரு, ஒரு அலுவலகத்திலேயே ஒரு இன்டர் டிபார்ட்மெண்ட் மாறுது அப்படின்னாலே அந்த கிரகங்கள் அங்க முழுமையாக வேலை செய்ய ஆரம்பிக்கின்றன. அப்படி இல்லாமல் இவர்களால மாற்றவே முடியாது. என்கிட்ட அந்த ஜாதகம் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் அக்யூரேட்டா அந்த டைம் முதற்கொண்டும் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துல நீங்க இந்த மாற்றத்தை செஞ்சதுனால இந்த பிரச்சனைகள் வந்திருக்கு உங்களுக்கு அப்படின்ற மாதிரியாக அந்த மாதம் முதற்கொண்டும் அக்யூரேட்டா துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது அந்த ஜோதிட ரீதியாக இருக்கு. அதனால அந்த கிரகங்களின் அனுமதி இல்லாமல் இந்த நேரம் உங்களால இந்த பதிவுகளை பார்க்க முடியாது. அப்படி கிரகங்கள் அனுமதித்தால் மட்டுமே இந்த பதிவை பார்த்து நீங்க அதற்குண்டான சில நிவர்த்திகளை பெற முடியும். அந்த மாதிரியாக அந்த கிரகங்கள் அனுமதித்து உங்களுக்கு சில நிவர்த்திகளையும் வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த பராபவ வருடம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அருமையான சில மாற்றங்களை கொடுக்க போகுது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆசை, ஏன்னா கடந்த ஒரு 5 வருடத்துல பாத்தீங்கன்னா இவர்கள் நிறைய நகை சேர்த்து வச்சிருந்திருப்பாங்க. அந்த நகை சேர்த்து வைத்த நகை எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ள எங்க போச்சு, எந்த இடத்திற்கு எந்த கடனுக்கு போச்சு அப்படின்ற மாதிரியாக கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த நகைகளை தொலைத்துட்டு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அடமானத்திற்கு வச்ச நகைகள் அப்படியே போனதுதான். அதற்குண்டான வட்டி கட்ட முடியாது, ஏலத்திற்கு 1000 வாட்டி கூட்டு கூட இவங்களால போக முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரியாகலாம் தன்னுடைய மன வேதனையை உள்ளடக்கி கொண்டு வாழக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த நகை சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள், நகையை வாங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம், அந்த நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம், இது எல்லாமே மிக அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம். இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட இவர்களுக்கு ஒரு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட யோகமான ஒரு காலகட்டம். அதுலயும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 3 வருடத்திற்கு முன்னாடி நடந்த அந்த திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தோல்வி. திருமணம் ஆன உடனே வாழ்க்கைய ஆரம்பிச்சோம், அடுத்து சண்டையில போய் முடிஞ்சது, அடுத்து டிவோர்ஸ்ல போய் முடிஞ்சிடுச்சு, இப்போ தனிமரமாக இருக்கிற இதுதான் இவர்களினுடைய ஒரு அத்தியாயம்னே சொல்லலாம். ஏதோ ஒரு 3 வருஷத்துல என்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னே தெரியாது, ரொம்ப ஃபாஸ்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளை கொடுத்த இந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் இப்ப தமிழ் வருடம் மூலமாக உங்களுக்கு அதற்குண்டான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரம். நிறைய பேருக்கு 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட யோகமான ஒரு காலகட்டமும், அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக பிரிந்து இருக்கக்கூடிய சில அமைப்புகள்ல குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. வேலை சம்பந்தப்பட்ட பதவி உயர்வுகள், வருமான உயர்வுகள் இதெல்லாமே கிடைக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அவர்கள் நினைத்த விஷயங்களை நிறைவேறத்துக்கு உண்டான ஒரு ஆண்டாகவும்
தான் இருக்கும். எந்த இடத்துல நீங்க வேலை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த இடத்துலயே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் தேடி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்துல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதாவது அது உங்களுடைய வேலை ரீதியாக இருக்கலாம், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சக பணியாளர்கள் மூலமாக இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது கண்டிப்பாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இந்த காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அதிகப்படியான முன்னேற்றங்கள், நான் முதல்லயே சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் வரும். விவசாயம் சார்ந்த தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு கொள்முதல் சார்ந்த விலையில நல்ல ஒரு மானியம், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கொள்முதல் விலையில இருந்து உங்களுக்கு ஒரு ஏற்றம் அப்படின்றதெல்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த ரிஷபராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா விவசாயத்திலயும் ஒரு கண்ணு வச்சு அவங்க வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா அந்த விவசாயமே அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். அதற்குண்டான சில முயற்சிகள் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரியாக அவர்களினுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய முன்னேற்றங்களும், அடுத்த குழந்தை வாய்ப்புகள்ல நிறைய ஒரு மாற்றங்களும் இருக்கு. குழந்தை வாய்ப்புகள்ல மருத்துவ முறையில, அதாவது ஒரு சிகிச்சையின் பேர்ல ஒரு குழந்தைக்கு தயார் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பராபவ வருடத்துல ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. இதுல பெண் குழந்தை பிறப்பதற்குண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கு. இரண்டாவது குழந்தை அப்படின்ற முயற்சி பண்றவங்களுக்கு 100% அந்த முயற்சிகளும் வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர். நான் நன்றி, வணக்கம்.